ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை வே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், நல்ல மொறுண்டு செமண்டின் பெட்டிஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அதோட சிறிதளவு உப்பு, கொஞ்சம் பட்டர், சிறிதளவு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கூட இதாகாமல் எல்லா மாவுலையும் படுற மாதிரி குழைச்சி எடுத்துக்கொண்டு அதில் சுடுதண்ணி கொஞ்சம் விட்டு நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சு குழைச்சி எடுத்து போட்டு அதை சின்ன சின்ன போலாக உருட்டி இப்படி வைங்க. 2 ஹவருக்கு அதை வச்சு போட்டு உருளைக்கிழங்க நல்லா அவிய வேணும். அவிஞ்சு வந்த பிறகு அதை எடுத்து தோலை உரித்து போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு போட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சம் செத்தல் மிளகாய், அதோட கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுங்க. அது வதங்கி வந்து கொண்டிருக்கல அதில் கொஞ்சம் சிறிதளவு உப்பு, மஞ்சள் தூள், உங்களோட தேவைக்கு ஏற்ப உரைப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா வதக்கி எடுங்க. வதக்கி எடுத்து போட்டு நாங்கள் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க அதில் கொட்டி நல்லா கிளற வேணும். அந்த நேரம் ஒரு நல்ல பெரிய அகப்ப கம்பால் வச்சு அதை நல்லா மசிச்சு எடுங்க. நல்லா அவிய வைக்கணும். உருளைக்கிழங்கு அவிஞ்சால் மட்டும்தான் அப்படி மசிக்கையிலும். நல்லா மசிச்சு வந்த பிறகு ஏற்கனவே மீன் டின்னை நாங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அந்த முள்ளெல்லாம் நீக்கி போட்டு அந்த மீன் டின்னையும் மீன் டின்னில் இருக்க அந்த நடுமுள் அதை எடுத்து போட்டு அந்த மீன் டின்னையும் இதில் உருளைக்கிழங்கோட கொட்டி நல்லா கிளறி எடுக்க வேணும். இதில் காட்டுற மாதிரி நீங்கள் செய்யுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு அதை வேறையாக எடுத்து போட்டு அந்த நாங்கள் ஏற்கனவே 2 ஹவர் ஊற வச்சுருந்த மாவை எடுத்து இப்படி நான் செய்கிற மாதிரி இப்படி உருட்டி எடுங்க. பெட்டி சச்சி இல்லாமல் எப்படி பெட்டி செய்கிறது அப்படின்ட்டு இதில் காட்டியிருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த முள்ளுக்கு கரண்டியால் இப்படி இது பண்ணுனா அந்த பெட்டி சச்சிடம் ஷேப் வந்து வரும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை சூடாக்கி போட்டு எண்ணெய் சுட்ட பிறகு ஒரு பெட்டிஸாக போட்டு பொரிச்செடுங்க. நல்லபடியாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொரிச்செடுங்க. எண்ணெயை நல்லா சூடாக்குங்க. நல்லா சூடாக்கி போட்டு பொரிச்செடுக்க நல்லா மொறுண்டு டேஸ்ட்டான பெட்டிஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.